பண்ணிக்கோங்க. சென்னையில் அளவு குறைவான ஆவின் பால் பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதால் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடுவதற்காக தமிழக அரசானது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் முழு கரும்பு ரொக்கப்பணம் தருவது வழக்கம். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. நெல்லையில் நாளை வரை மட்டுமே மழை வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அம்மாவட்ட கலெக்டர் அறிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்கான கல்வி திட்டங்களை கண்காணிக்க அதிகாரிகளை பள்ளிக்கல்வித்துறை நியமித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் பேஸ்புக் பக்கம் மர்ம நபர்களால் முடக்கப்பட்டுள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். சின்னமனூரில் 1200 ஆண்டு பழமையான கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம். திமுக அரசுக்கு ஆன்மீக அன்பர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். திருப்பூர் ஊத்துக்குளி அருகே நடுரோட்டில் கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனது பிறந்த நாளுக்கு நேரில் சந்திக்க வருவதை தவிர்க்க வேண்டும் என கனிமொழி எம்பி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவில் விரைவில் 2000 விமானங்கள் பறக்கும் என மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 21 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதுடன் கோயம்புத்தூரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாழப்பாடி அருகே குடும்ப தகராறில் விபரீதம். கிணற்றில் குதித்து புதுப்பெண் தற்கொலை. காப்பாற்ற முயன்ற கணவரும் பரிதாபமாக உயிரிழந்தார். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என பல்வேறு செயலிகளின் வாயிலாக வீடியோவை பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்வது உலக அளவில் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் இதேபோல வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதில் கணிசமான வருமானத்தை ஈட்டும் வகையில் கோவையை சேர்ந்த உதயபிரகாஷ் எனும் இளைஞர் ஜைனோஃபிளிக்ஸ் எனும் செயலியை உருவாக்கியுள்ளார். ஜப்பானில் தீப்பற்றி எரியும் விமானத்தில் இருந்து வெளியேறிய பயணிகள் பரபரப்பு வீடியோ வெளியானது. ஆதிச்சநல்லூருக்கு வெளிநாடுகளில் இருந்து 58 தமிழ் இளைஞர்கள் வருகை புரிந்தனர். பாஜகவின் தற்போதைய 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்துக்கு 2.5 மடங்கு கூடுதல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவை சரிபார்க்க ஒப்புகை சீட்டுகளை 100% என கூறி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி பாதிப்பால் தமிழகத்துக்கு ஒதுக்கப்படும் மின்சாரம் குறைக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் புதிய விமான நிலைய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்ததுடன் தமிழகத்துக்கு 20 கோடியே 140 லட்சத்தில் புதிய திட்டங்கள் வகுத்துள்ளார். பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க வரும் 8ஆம் தேதி பொதுமக்களிடம் கருத்து கேட்பு நடைபெறவுள்ளது. எண்ணூரில் உர தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி 7வது நாளாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். செயல்பட தொடங்கிய முதல் நாள் இரவு மட்டுமே கேளாம்பாக்கத்தில் இருந்து 10,000 பேர் பயணம் செய்துள்ளனர் என அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். மரபு வழி மற்றும் நவீன பாணி ஓவிய சிற்ப கலைஞர்கள் கலைச்செம்மல் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆறுதல் கூறினார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் மண்பானை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. போதிய விளைச்சல் இல்லாததால் தமிழகம் முழுவதும் அரிசி விலை உயர்ந்து வருகிறது. கிலோவுக்கு 8 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. சிதம்பரம் அருகே வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் அதிர்ஷ்டவசமாக குடும்பம் உயிர் தப்பியது. சொத்துக்களை முடக்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கில் லைகா நிறுவனம் ஜனவரி 19ஆம் தேதிக்குள் பதிலளிக்க ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பொங்கலுக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அனைத்து குறைகளும் சரி செய்யப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகளில் விழா கமிட்டியினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் அளவு குறைவான ஆவின் பால் பாக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்ததால் பனியால் 10 கோடி உப்பு வர்த்தகம் பாதிப்படைந்த நிலையில் 50,000 டன் தேக்கமடைந்துள்ளது. அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க நடிகர் ரஜினிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் பெருமையை கூறாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்றும் தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத நாளே இல்லை எனவும் பிரதமர் மோடி திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார். தமிழகம் முழுவதும் கட்டுமான நிறுவன இடங்களில் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். JN1 வகை கொரோனா பாதிப்பு 4 நாட்களில் குணமாகிவிடும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடைசி டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக டாஸ் வென்ற பாகிஸ்தான் பேட்டிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் 2வது டெஸ்ட் இன்று தொடங்கப்பட உள்ளது. ஆட்டோ ஐடி பங்குகளில் லாப பதிவு 379 புள்ளிகளை இழந்தது சென்செக்ஸ். சென்னையில்
தமிழகத்தில் செவ்வாய்க்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 10 உயர்ந்து 1 கிராம் 5920க்கும், பவுனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ரூபாய் 47,360க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.